உழவின்றி உணவில்லை நேயர்களுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம் இன்னைக்கு ஈரோட்டில் இருக்கோங்க. ஈரோட்டில் ஒரு மாட்டு பண்ணையில் தான் இருக்கோம். எருமை மாட்டு பண்ணை. கிட்டத்தட்ட ஒரு 50 மாடு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த பார்க்குற ஒரு மிகப்பெரிய மாட்டு பண்ணையில் அமைஞ்சிருக்க ஷெட்டு, இங்கே அமைஞ்சிருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸு, அது இல்லாமல் இங்கே நிற்கிற எருமை மாடுகள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடியில் வாங்கினது சொன்னால் உங்களால் நம்ப முடியுதுங்களா? அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய மில்கிங் மிஷின், சாஃப் கட்டர், அது எல்லாமே உங்களுக்கு சப்சிடி வந்து 7 லட்சம் ரூபாய்க்கு வந்து எலிஜிபிள் இருக்கு. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு இந்த எலிஜிபிள் இருக்கு. ஸோ அதை வந்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய ராஜேஷ் சார்ன்றவர் வந்து வாங்கி தர்றாரு. வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம் சார். ஓகே, வணக்கம். எல்லா விவசாயிகளுக்கும் வணக்கங்க. சார் சொன்னது உண்மைதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20 லட்சம் வரைக்கும் பால் உற்பத்திக்கான செய்யக்கூடிய தொழிலுக்கு 7 லட்சம் வரைக்கும் மானியம் இருக்கு. ஸோ இந்த எருமை பண்ணை வந்து இப்படிதான் நம்ம செஞ்சு கொடுத்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு 50 மாடு வச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டு போடுறது, மாடு வாங்குறது, மாடு எருமை வாங்குறது, அதுக்கப்புறம் அதுக்குண்டான சிவில் ஒர்க்கு, நீங்க காங்கிரீட் போடுறது, தொட்டி கட்டுறது, இதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸ், பால் கறக்கிற மெஷின் வாங்குறது, சாப் கட்டர் வாங்குறது, கீழே போடக்கூடிய மேட் வாங்குறது, இந்த மாதிரி இது எல்லாமே வந்து சப்சிடி ஸ்கீம்ல வந்து கவர் ஆகும். இது தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எலிஜிபிள். 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இது ஒண்ணுதாங்க. அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது, யாரு வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மத்திய அரசு வந்து 35% வரைக்கும் அதிகபட்சமா கொடுக்குறாங்க. 20 லட்சம் வேண்டாம், எனக்கு 10 லட்சம் ரூபாய் போதுனாலும் நீங்க அதுக்குள்ள அந்த மாதிரி சின்ன லெவல்லையும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆர்வம் மட்டும் இருந்தா போதும். இது நம்ம அரசு தரப்புல இருந்து மானியம் வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா சப்போர்ட்டுமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். பேப்பர் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்குண்டான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கி கொடுக்கறதுல இருந்து சப்சிடி உங்களுக்கு வர வரைக்குமே எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நான் ஈரோட்டில் இருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லா இருந்தாலும் நம்ம வந்து இது தாராளமா எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம். சரிங்க சார். இப்போ இந்த பண்ணையோட உரிமையாளருக்கும் இந்த மாதிரி தான் நீங்க பண்ணி கொடுத்தீங்க? ஆமாங்க. இந்த பண்ணையோட ஆமா கரெக்ட். இந்த பண்ணையோட உரிமையாளர் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான், ஜோதி சுப்பிரமணி. இவர் வந்து ஈரோட்டில் இருக்காருங்க. இது வந்து ஆரவிளக்கு மேட்டுப்பாளையங்கிற ஒரு ஏரியா. இவர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு சின்னதா ஒரு 2-3 மாடு வச்சிருந்தாரு. இவருக்கு வந்து அதிகமா ஆர்வம் இருந்தது, இந்த மாதிரி எருமை பண்ண வைக்கணும்னு ஆர்வம் இருந்தது. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி திட்டம் இருக்குங்கிறத சொல்லி இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீம் மூலியமா வந்து ஒரு 20 எருமை வாங்கணும். அதை இவர் அப்படியே படிப்படியா டெவலப் பண்ணி இப்போ வந்து 40 எருமை வச்சிருக்காரு. கண்ணுக்குட்டி எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 20 கண்ணுக்குட்டி பக்கம் இருக்கு. மொத்தமா ஒரு 60 ஐட்டம் இருக்கு. சோ இவர்கிட்ட சார் சொல்றதெல்லாம் உண்மைதானே? அவர் தான் உங்களுக்கு சப்சிடி வாங்கி கொடுத்தாருங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு பயனுள்ளதா இருக்கா? ஆமாங்க, முன்ன கம்மியாது, இப்போ லாபகரமா இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றதுனால பால் உற்பத்தினால லாபகரமா இருக்கு. ஓகே. ஒரு ஆர்வமா இருக்கு. இது ஷெட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு மானியத்தில் தான் நீங்க செலவு பண்ணீங்க. சரி, ஓகேங்க. ஸோ பார்க்கும் விவசாயிகள் வந்து நிறைய பேர் வந்து மானியம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ இந்த விஷயம் வந்து இந்த சார் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல அக்ரி ஆஃபீஸராக இருக்காரு. அதனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரிய வருது. ஸோ அதனால நீங்க தேவை